அங்கே எண்ணெயில் கழட்டி போடுவோம், இங்கேயே கழட்டி போடுவோம். கோயிலில் வந்து உள்ளே ப்ரேயர் ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் ப்ரேயர் அங்கே போய் கோயிலில் போய் உள்ளே ப்ரேயர் பண்ணிட்டு அங்கே உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வீடியோ எடுக்கலை. அப்புறம் நாங்கள் கொண்டு போன கேண்டில்லாம் வந்து ஏற்றுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே வந்து கேண்டில் ஏற்றி மனசார ப்ரேயர் பண்ணிவிட்டு கொண்டு போன மாலையெல்லாம் கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். இதுதான் வந்து வேளாங்கண்ணி கோயிலில் உள்ள கொடிக்கம்பம். இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட வேண்டுதலை வந்து இங்கே நிறைவேற்றுவாங்க. அதாவது கல்யாணம் ஆகாதவங்க வந்து மஞ்சக்கயிறு இது வச்சு கட்டுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வீடு கட்டுறவங்க பூட்டு வாங்கி போடுவாங்க. குழந்தை இல்லாதவங்க ஒரு தொட்டில் மாதிரி கட்டி விடுவாங்க. அதே முடிச்சுட்டு இப்போ நம்ம பழைய கோயில் கிளம்பிட்டோம். பழைய கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். சரியான வெயிலில் நடக்க முடியல. இருந்தாலும் சரி பழைய கோயிலை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பழைய கோயில், ஃபஸ்ட்டு இருந்த கோயில், இதுக்கப்புறம் கட்டின கோயில்கள் தான் அந்த கோயிலெலாம். அங்கேயும் போய் நம்ம மனசார சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அங்கே உள்ள பார்த்திங்கன்னா பழைய கோயில் பக்கத்தில் இப்போ புதுசாக ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலில் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கிறேன். பழைய கோயில் வேறு, அது வந்து அங்கிட்டு தள்ளி இருக்குது. இதை போகிற வழியில் இருக்கிற ஒரு கோயில் பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே உள்ளே இருக்கிற அந்த சாமி பார்த்திங்கன்னா ஒரு மாளிகை மாதிரி அதுக்குள்ளே சாமி இருக்கிற மாதிரி அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. ப்ரேயர் பண்ணுறதுக்கு அங்கங்கே வந்து பெஞ்செல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்கவுங்க போய் உள்ளே போனவுடனே காமாக இருந்தது. அவங்கவுங்க போய் ப்ரேயர் பண்ணிக்கணும். நாங்களும் போய் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்பா இந்த வெயிலில் நடந்து போனது ஒரே தாங்க முடியல. கொஞ்சம் வெளியில் வந்தவொடனே கொஞ்சம் ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிச்சு, சரி இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்துருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ஓப்பன் பிளேஸ் அங்காட்டி காற்று நல்லா ஜில்லு ஜில்லுன்னு வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை முடிச்சுட்டு நம்மளும் வந்து ஒரு பூட்டு வாங்கி வேண்டுதல், நான் சொன்னேன் இல்லையா அந்த கொடி கம்பத்தில், அங்கே ஒரு பூட்டு வாங்கி வேண்டுதலுக்காண்டி போட்டு விட்டு ஒரு சாவியை வந்து உண்டியில் போட்டு ஒரு சாவி வந்து நம்ம கொண்டு வந்துடணும். அதுதான் அந்த வேண்டுதல், வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதையும் போட்டு வந்தாச்சு. போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆயிடுச்சு. என்ன எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். வெயில் செம்ம வெயிலுங்க. பார்த்திங்கன்னா நிறைய பேர் தாலி கொடி தொட்டியெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. பார்த்திங்களா அவங்கவுங்க வேண்டுதல். நம்ம வந்து பூட்டை லாக் பண்ணி சாவியை வந்து உண்டியில் போட்டாச்சு. இதுதான் அந்த வேளாங்கண்ணி கோயிலில் இருக்கிற கொடி கம்பம், வேண்டுதல் கம்பம்னு சொல்லுவாங்க.